மாபெரும் சவேதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆமா, 5ல் சனி இருந்து அவங்கள படாத பாடுபடுத்து அவமானம், கிடைத்த அவமானம், அசிங்கம் இதெல்லாம் அவங்களுக்கு வெகுமானமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், நம்மளுக்கு வெளியில இறங்கி போனா கஷ்டம், வீட்டில் ஏண்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. குடும்பத்திலையும், பொருளாதார வருவாயிலையும், உறவுகள் சார்ந்த பிரச்சனையிலையும், வாழ்க்கையில தாம்மா நிம்மதியிலே. என்னை வீட்டில் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கம்மா, எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கே இல்லைனாலாம் ஒரு ஜீவனை நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பலவிதமான மனவலிகளை 8 என்றது தான் வாழ்க்கையின் இறுதி கட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, நிறைய வைத்தியம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அதாவது ஒரு 3 தலைமுறை, அந்த 4வது தலைமுறை இருக்கிறல அந்த எள்ளு தாத்தா, அவர் இப்போ அவங்க குடும்பத்தில் பிறக்க போகிறார். அப்படி இல்லை, நீங்கள் யாராவது ரொம்ப பட்ட அசிங்கம், அவமானம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்துங்களுக்கு நீங்கள் அவ்வளோ வேதனையோடு இருந்தீங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்க முடியல, நகர முடியல, தொழிலில் அவ்வளோ பெரிய வேதனை, எனக்கு போனா பாஸ் ஏண்டா வேலைக்கு போகிறேன்னுவா, எவ்வளோ செஞ்சாலுமே என் தொழிலில் ஒரு நிறைவே இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாபெரும் சவேதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆமா, 5ல் சனி இருந்து அவங்கள படாத பாடுபடுத்து அவமானம், கிடைத்த அவமானம், அசிங்கம் இதெல்லாம் அவங்களுக்கு வெகுமானமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதுதான் விருச்சிகத்தோட ஒரு நேரம் காலம் சொல்லுவாங்க. நேரம் காலம் நல்லா இருந்தா சொல்லுவோம்ல, இவன் கூட எளியவன் கூட நல்லா ஒரு எஜமான ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விருச்சிகத்திற்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், நம்மளுக்கு வெளியில இறங்கி போனா கஷ்டம், வீட்டில் ஏண்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. குடும்பத்திலையும், பொருளாதார வருவாயிலையும், உறவுகள் சார்ந்த பிரச்சனையிலையும், வாழ்க்கையில தாம்மா நிம்மதியிலே. என்னை வீட்டில் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கம்மா, எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கே இல்லைனாலாம் ஒரு ஜீவனை நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பலவிதமான மனவலிகளை 8 என்றது தான் வாழ்க்கையின் இறுதி கட்டம்னு சொல்லலாம். மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்டவர்கள் விருச்சிகம். ஏன்னா ஏற்கனவே 8ல் குரு இருந்தார், இப்போ அழகா 9க்கு அமர போறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது கூட அவங்களுக்கு அழகா 3, 9 என்ற இடத்தில் அமரப்போகுது. இப்போ விருச்சகத்துக்கு வரக்கூடிய உறவு யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய ஒரு இது சொல்லலாம். அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, நிறைய வைத்தியம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அதாவது ஒரு 3 தலைமுறை, அந்த 4வது தலைமுறை இருக்கிறல அந்த எள்ளு தாத்தா, அவர் இப்போ அவங்க குடும்பத்தில் பிறக்க போகிறார். அப்படி இல்லை, நீங்கள் யாராவது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு இருந்த உறவு திடீர்னு ஒரு அகால ஒரு விபத்தோ ஒரு மரணத்திலேயோ இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அகால மரணம், அந்த ஒரு விபத்து இதெல்லாம் பெரிய கண்டவங்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் விருச்சிக ராசி குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் அவங்க கண்டு வந்திருப்பாங்க. எப்பவும் விருச்சகம் எங்கே கஷ்டப்படுறாங்களோ, அது உயிர் பிராணிகளாக இருந்தாலும் சரி,
மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இறங்கி போய் வேலை செய்யணும். வேலை செய்யும்பொழுது இவங்க கஷ்டப்படுற நேரத்தில் இவங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அவங்களை கைப்பிடிச்சு தூக்கும். நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்லாம் இருந்தால் ஐயோ நம்ம போனால் அதை கேட்பான் இதை கேட்பான் பயந்துட்டே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய பலம் உங்களுடைய சூழல் தெரிஞ்சு நீங்கள் இறங்கி போய் செய்யும்போது 12 ராசிக்காருக்குமே சொல்லிடுறேன், அந்த மாதிரி இந்த அகால மரணம் விபத்து இந்த மாதிரி ஒரு கிட்டான சூழ்நிலைங்களுக்கு நம்ம இறங்கி போய் உதவி செய்தால் இறைவன் நமக்கு அத்தளவு வரும்போது நம்ம காப்பாற்றுமா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம வந்து அரவணைத்து ஏமாத்திட்டான்ப்பா கடவுள் நான் இவ்வளோ செஞ்சேன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம செய்யக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க 3 தலைமுறை விடாது. அப்போ நல்லது செஞ்சு நம்ம வந்து என்றைக்குமே எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து ஏற்று நிற்பதற்கு அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கேடயமாக இருக்கும். விருச்சக ராசி எப்பயும் எந்த ஒரு இடத்துல கஷ்டம் உண்மையாக கஷ்டப்படுறாங்க ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் களம் இறங்கி உங்களால் இயன்ற செய்யும் பொழுது இதான் உங்களுக்கு பரிகாரமே. வாழ்நாளில் விருச்சகம் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 8 அவங்க மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கக்கூடியவர்கள். அதை சந்திச்சாதான் நீங்கள் ஏற்றம் சொல்லக்கூடிய 9, 10, 11 நீங்கள் சந்திக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய விருச்சகம் இந்த காலகட்டம் அருமையாக அழகாக வரப்போறீங்க. அவர் ராசியை பார்க்குறார், ராசியை பார்த்து ததாஸ்து அப்படின்னு வந்து சொல்லிடுறார். அந்த சிறப்பு பார்வைன்னு சொல்லுவாங்க. குருவுடைய சிறப்பே 5, 9 தான். அந்த குரு அந்த சிறப்பான ஒரு 5ஆம் பார்வை அவருடைய ராசியை பார்க்குறாரு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையாக பார்த்து உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வாழ்க்கையே இல்லைடா இனிமேல் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்றவங்க கூட எழுந்து அப்படியே நடக்க வைக்கும். 3 என்ற இடத்த பார்க்குறாரு. அவள் 3 என்ற இடத்த பார்க்கும்போது என்ன நடக்கும், இது வரைக்கும் எனக்கு யாருடைய உதவியும் கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல தொடர்புகள் ஏற்படாதா, நான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரமாட்டேனா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துறாதா அப்படின்றவனுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல வந்து இது ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு கிடைப்பது, நல்ல வந்து ஒரு கான்டெக்ட் கிடைப்பது, சகோதர சகோதரி உறவுகளிடையே இருந்த பிணக்குகள் நீறுவது, உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் லாபம், அவங்களால உங்களுக்கு ஒரு பேர் புகழ் இதெல்லாம் ரொம்ப அருமையாக கிடைப்பது, உங்களை வெளிப்படுத்திக்கிற விதம், உங்களை பற்றி நல்ல செய்திகள் வருவது, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து நம்மளுக்கு கொடுக்கல எனக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்குது நான் அதுக்கான எல்லாம் ஃபைட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா உங்கள் பேர் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வருவது, உங்களை பற்றி 4 பேருக்கு தெரிவது, தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறப்பது, இது வரைக்கும் 5லிருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பட்ட அசிங்கம் அவமானம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்துங்களுக்கு நீங்கள் அவ்வளோ வேதனையோடு இருந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்க முடியல, நகர முடியல, தொழிலில் அவ்வளோ பெரிய வேதனை எனக்கு, போனால் பாஸு ஏண்டா வேலைக்கு போகிறோன்றா, எவ்வளோ செஞ்சாலுமே என் தொழிலில் வந்து ஒரு நிறைவே இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்கள், மேலதிகாரியாக இருக்கணும் கூட பணிபுரிபவர்கள் கூட எனக்கு வச்ச பிரச்சனை, எதுக்குடா விருச்சகத்தில் பிறந்தாலே நம்மளுக்கு வந்து வீண்டானா அப்படிலாம் கவலைப்பட்டவர்களுக்கு விருச்சகம் நான் இப்போ சொன்னது தான், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை வந்து தங்கமாக பார்க்க போகிறாங்க. ஏன்னா 9ல் பாக்கிய குருவாக ஏன்னா உச்சம் பெறார் உங்களுடைய 2, 5 கூடையவர். அப்போ அவங்க செல்வாக்கு சிறந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சி ஒரு உன்னதமான வாழ்வை விருச்சகம் வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்ல வெளிநாடு வேலைவாய்ப்பு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ எதெல்லாம் இல்லையோ என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதற்கு கடவுள் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு வாரி அனைத்தையும் வழங்குவதற்கு திருச்செந்தூரில் ஜெயந்திநாதனாகவே வெற்றி பிறந்த ஜெயந்திநாதன் எப்போ தோன்றுவார்னா சூரசம்ஹாரத்தில் தான் தோன்றுவார். அப்போ உங்களுடைய சனி உங்களுக்கு என்ன வருவார்னா 3 நாள் உடையவர். உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்களையும் கர்மாவின் கர்மாஸ்தானமே 3ஆம் இடம் தான். அப்பேற்பட்ட கர்மாவை தீக்குவதற்கு அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே உங்களுக்கு ஜெயந்திநாதனாக எழுந்தருளி உங்களை வாழ வைக்க போகிறார். விருச்சகம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டு கொண்டு வரும்போது செல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன்பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் எழுதிய கையெழுத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே அவனுடைய கால் பட்டு தான். பிரம்மன் எழுதின எழுத்தை மாற்ற முடியுமா? அதை மாற்றக்கூடிய வலிமை மிக்கவன் என்னுடைய வள்ளல் திருச்செந்தூர் முருகப்பெருமான்.
அவனை சரணாகதி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் சேரிட்டி செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு என் உளம் கழிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் ஒரு குழந்தை பேர், திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவையில்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.